வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இதுவரை 12 அத்தியாயங்கள் வரை பார்த்து முடித்திருக்கிறோம். பராசரர் இந்த 12 அத்தியாயங்கள் பல்வேறு விதமான தகவல்களை, கருத்துக்களை நமக்கு பகிர்ந்திருந்தார். அண்டம் உருவான வரலாறு, கிரகங்களுக்கும் இறைத்தன்மைகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகள், ஜீவாத்மா, பரமாத்மா போன்ற விளக்கங்கள். அதைத் தொடர்ந்து கிரகங்கள் தன்மைகள், கிரகங்களின் தன்மைகள் என்பதை பேசினார். பிறகு ராசிகளின் தன்மைகள், பிறகு வர்க்க சக்கரங்களை எப்படி பயன்படுத்துவது, அதே போல லக்னம் எப்படி கணிப்பது, பாவகங்கள் எப்படி கணிப்பது, சிறப்பு லக்னங்கள், தொடர்ந்து ஒரு பிறந்த குழந்தை எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் பிறந்திருக்கும், தொடர்ந்து அந்த பிறந்த குழந்தைக்கு உருவான கண்டங்கள் என்பது எப்படி இருக்கும், அந்த கண்டங்கள் பங்கப்படுகின்ற நிலைமை என்பது எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இந்த 12 அத்தியாயங்களில் பராசரர் தொடர்ந்து பேசி வந்தார். இந்த பதிவிலிருந்து நாம் 13ஆம் அத்தியாயமான பாவக விவேக அத்தியாய என்று சொல்லப்படுகின்ற பாவகத்தின் தன்மைகள் அல்லது பாவக ஆதிபத்தியங்கள் என்பது எந்த விதமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை பராசரர் இந்த பதிவிலிருந்து விளக்கப் போகிறார். இந்த 13ஆம் அத்தியாயம் என்பது பாவகங்களை பற்றிய பொதுவான ஒரு குறுகிய விளக்கத்தை நமக்கு அறிமுகம் செய்கிறது. இந்த பாவக ஆதிபத்தியங்கள் என்பவை என்ன, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு குறுகிய விளக்கமாக பராசரர் இந்த 13ஆம் அத்தியாயத்தில் தரப்போகிறார். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு பாவகமாக, லக்ன பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம் என்று ஒவ்வொரு பாவகமாக, ஒவ்வொரு அத்தியாயமாக பராசரர் எந்த விதமாக அந்த கிரகங்கள் அந்த பாவகங்களில் இருந்தால் எந்த விதமான தன்மைகள் என்பதை தொடர்ந்து நமக்கு விளக்கப் போகிறார். எனவே இந்த பாவகங்கள் பற்றிய இந்த அத்தியாய வரிசை என்பது மிக நீண்டதாக இருக்கப் போகிறது. எனவே இந்த 13ஆம் அத்தியாயத்திலிருந்து துவங்கி கிட்டத்தட்ட 26ஆம் அத்தியாயம் வரை பாவகங்கள் பற்றியே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பாவகம் பற்றிய அத்தியாயத்தை நாம் துவங்குவதற்கு முன்பாக ஒரு குறுகிய விளக்கத்தை பார்ப்போம். இன்று எனக்கு தெரிந்த அளவு நான் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஜோதிட ஆசிரியர்கள் மற்றும் பலருடைய விளக்கங்களை கேட்கும் பொழுது நாம் இந்த பாவகம் என்பதை பெரிதும் இந்த பாவகத்தை பற்றி பெரிதாக கவலைப்படுவதில்லை. பொதுவாக நாம் ராசியையே பாவகமாக கருதி கொள்கிறோம். இப்பொழுது ஒரு மேஷ லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் ரிஷபம் முழுமையுமே 2ஆம் பாவகம், மிதுனம் 3ஆம் பாவகம், தனுசு 9ஆம் பாவகம் என்ற விதமாக நாம் இந்த ராசியையே பாவகமாக கருதி கொள்கிறோம். ஒரு குழந்தை மேஷ லக்னத்தின் 15ஆம் மேஷ ராசியின் 15ஆம் பாகையில் பிறந்தால் மட்டுமே ராசிகளையே நாம் பாவகங்களாக கருதி கொள்ள முடியும். ஆனால் ஒரு குழந்தை மேஷத்தின் 5 பாகையில் பிறந்திருக்கலாம், அல்லது 28ஆம் பாகையில் பிறந்திருக்கலாம். அப்பொழுதெல்லாம் இந்த ராசிகளையே பாவகங்களாக நாம் கருத முடியாது. பாவக சக்கரம் என்பதை தனியாக உருவாக்கி அதை கொண்டுதான் ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கிறது, அது எந்த விதமான ஆதிபத்தியத்தை தருவதற்கு முயற்சிக்கும் என்பதை நாம் உறுதி செய்ய முடியும். எனவே நாம் பாவக சக்கரம் என்பதை தனியாக உருவாக்கி அதை ஆராய வேண்டும். இப்பொழுது பாவக சக்கரத்தை எப்படி உருவாக்குவது என்பதற்கும் நான் ஸ்டார் அகாடமியின் நேரடி முறையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் இது பற்றி நான் பேசியிருக்கிறேன். பராசரர் 2 விதமான பாவக அமைப்புகளை பயன்படுத்த சொல்கிறார். ஒன்று, இன்று ஸ்ரீபதி பத்ததி என்று சொல்லப்படுகின்ற பாவக உருவாக்க முறை. இந்த முறையில் ஒருவர் பிறக்கின்ற தீர்க்க அட்ச ரேகைகளின் அடிப்படையில் சூரிய உதயம், ராசி சக்கரத்தின் கட்டமைப்பு, அதாவது ராசி சக்கரத்தின் தோற்ற அமைவு அந்த இடத்திலிருந்து எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு லக்னம், 10ஆம் பாவகம், அதிலிருந்து 4 மற்றும் 7ஆம் பாவகம் இவற்றையெல்லாம் கணக்கிட்டு லக்னத்தை பாவகத்தின் நடுப்பகுதியாக வைத்து நாம் அந்த பாவகத்தை கட்டமைக்க வேண்டும். இது சரியாக 30 பாகை கொண்ட அளவாக இருக்க தேவையில்லை. சில நேரங்களில் இருக்கலாம், ஆனால் பல நேரங்களில்
ஒவ்வொரு பாவகமும் சரியாக 30 பாகை கொண்ட அளவாக இருக்காது. ஆனால் லக்னம் அல்லது எந்த ஒரு பாவகத்தின் மையம் என்பது அந்த பாவகத்தின் நடுப்பகுதியாக இருக்கும். பாவகம் 2 பரமும் சென்றிருக்கும். இதுவே இந்த ஸ்ரீபதி பத்ததி முறை என்று சொல்லப்படுகின்ற இந்த முறையே பராசரர் நம்மை பயன்படுத்த சொல்கிறார், இந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்ட பாவகங்களை உருவாக்குவதற்கு. பராசரர் மேலும் சிறப்பு லக்னங்கள் மற்றும் கிரகங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்ட பாவகங்களையும் உருவாக்க சொல்கிறார். இப்பொழுது பாவக லக்னம், ஹோர லக்னம், கடிக லக்னம், பிராணபத லக்னம் போன்ற லக்னங்களையோ அல்லது இப்பொழுது சந்திரனை அடிப்படையாக வைத்த லக்னங்கள், சந்திரனை லக்னமாக வைத்த பாவகங்கள் அல்லது சூரியனை லக்னமாக வைத்த பாவகங்கள் என்று கிரகங்களை அடிப்படையாக வைத்தும் நாம் பாவகங்களை உருவாக்க முடியும். இந்த பாவகங்களுக்கு, அதாவது சிறப்பு லக்னங்கள் மற்றும் கிரகங்களை அடிப்படையாக கொண்ட பாவங்களுக்கு அந்த கிரகத்தையோ அல்லது அந்த சிறப்பு லக்னத்தையோ நடுவாக வைத்து முன்பின் 15 பாகைகள் கொண்ட பாவகங்களை உருவாக்க வேண்டும். இதை நாம் சமபாவகங்கள், சம அளவிலான பாவகங்கள் என்று சொல்வோம். இந்த சமபாவகங்கள் என்ற இந்த பாவகங்களை உருவாக்கி இப்பொழுது சந்திரனை அடிப்படையாக வைத்த பாவங்கள், இப்பொழுது சந்திர லக்னம் என்பதாக சொல்வோம். இப்பொழுது சந்திரனை அடிப்படையாக வைத்த பாவகங்கள் என்றால் சந்திரனை நடுவாக வைத்து சந்திரனின் முன்பின் 15 பாகைகள் சந்திர லக்னம் என்று சொல்லப்படும். அதனை அடுத்து உள்ள 30 பாகை என்பது சந்திரனுக்கு 2ஆம் பாவகம், அதற்கு பிறகு உள்ள 30 பாகை சந்திரனுக்கு 3ஆம் பாவகம் என்ற விதமாக இந்த சரியான சமபாவகங்கள் என்ற 30 பாகைகள் கொண்ட பாவகங்கள் அமைக்கப்பட வேண்டும். எனவே லக்னத்தை அடிப்படையாக கொண்ட பாவகங்கள் ஸ்ரீபதி பத்ததி முறையில் அமைக்கப்பட வேண்டும். சந்திரன் போன்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்ட பாவகங்களும் சிறப்பு லக்னங்களை அடிப்படையாக கொண்ட பாவகங்களும் சரியான 30 பாகை கொண்ட பாவங்களாக இருக்கும். இது இந்த 30 பாகைகள் கொண்ட முன்பின் 15 பாகைகள் என்ற விதமாக சமபாவகங்கள் என்ற முறையில் அமைக்க வேண்டும். எனவே பராசரர் இந்த 2 விதமான பாவகங்களையுமே பயன்படுத்த சொல்கிறார். வேறு எந்த விதமான பாவக முறையும் நாம் இந்த பராசரர் சொல்கின்ற இந்த முறைக்கு வேதாங்க ஜோதிடம் போன்ற இந்த முறைக்கு பயன்படுத்த முடியாது. தமிழ்நாட்டில் கேபி முறையில் பயன்படுத்துபவர்கள் கேபி ஐயா அவர்கள் சொன்ன அந்த பிளாசிடஸ் என்ற பாவக முறையை பயன்படுத்தலாம். எனவே இந்த எந்த பாவகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த தெளிவு மிகவும் முக்கியமானது. எனவே இந்த பாவகம் என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு ஜோதிடத்தில். ஆனால் அந்த கட்டமைப்பை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பாக அதை எப்படி தெளிவாக உருவாக்கிக் கொள்வது என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதனால்தான் இந்த ஒரு நீண்ட ஒரு முன்னுரையை தரும்படியாகிறது. அடுத்ததாக இந்த ஒரு அத்தியாயத்தை பற்றி நாம் பேசும் பொழுது, இந்த அத்தியாயம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம். எனவே ஒரு பாவகத்திற்கு ஒரு ஸ்லோகம் என்ற விதமாக பராசரர் மிக குறுகிய அளவில் இந்த பாவகத்திற்கான ஒரு முன்னுரையை நமக்கு இந்த அத்தியாயத்தில் தருகிறார். இந்த முன்னுரையை நாம் இதை அடுத்து வருகின்ற ஒவ்வொரு பாவமும் விரிவாக ஒவ்வொரு அத்தியாயமாக போகின்ற அந்த விளக்கங்களுக்கு இந்த முன்னுரையையும் நாம் அப்பொழுது பயன்படுத்த தேவை இருக்கும். இந்த முன்னுரையான இந்த பாவகத்திற்கான இந்த முன்னுரை அத்தியாயத்தில் மொழிபெயர்ப்பில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. சில நேரங்களில் நான் ஒரே ஒரு சொல்லை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு 2-3 நாட்கள் கூட எனக்கு ஆகியிருக்கிறது இந்த மொழிபெயர்ப்பை செய்வதற்கு. எனவே 2-3 நாட்கள் கூட அந்த ஒரு சொல்லை தேடி அலைந்து அதற்கான சரியான பொருளை தேடுவதற்கு நான் முயற்சி செய்திருக்கிறேன். எனவே இதில் மொழிபெயர்ப்பு பிழைகள் பல்வேறு பிருகத் பராசர ஹோர சாஸ்திர நூல்களில் பல ஸ்லோகங்களில் காண கிடைக்கிறது. அவற்றை என்னால் இயன்ற அளவு களைய முயற்சி செய்திருக்கிறேன். ஆனாலும் இதையும் நாம் சற்றே கூர்ந்து கவனித்து பராசரர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதே போல ஒரு சில பாவகங்களுக்கு நாம் விளக்கங்கள் தேடும் பொழுது நாம் இன்று தமிழ்நாட்டில் பயன்படுத்துகின்ற அந்த பாவக ஆதிபத்தியத்திலிருந்து மாறுபட்டு இருப்பதையும் உணர முடிகிறது. குறிப்பாக இன்று தமிழ்நாட்டில் 6ஆம் பாவகம் என்பது அடிமை வேலை, அதாவது செய்கின்ற வேலை. 10ஆம் பாவம் என்பது தொழில்.
அதே போல 9ஆம் பாவகம் என்பது அப்பாவை பற்றி சொல்லும் என்பது போன்று ஒரு சில கருத்துக்கள் நம்மிடையே நிலை பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதிலிருந்து பராசரர் சொல்கின்ற விளக்கங்கள் என்பது மாறுபட்டிருக்கிறது. எனவே இதையும் சற்றே நாம் கூர்ந்து கவனித்து ஏன் இது போன்ற ஒரு வேறுபாடு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த நீண்ட முன்னுரையுடன் வாருங்கள் நாம் இந்த அத்தியாயத்திற்குள் நுழைவோம். பாவ விவேகாத்தியாய, பாவகங்களை வேறுபடுத்தும் தன்மைகள் என்று பொருள்படுகின்ற இந்த பாவக ஆதிபத்தியங்கள் பற்றி பேசுகின்ற இந்த அத்தியாயத்தின் முதல் 2 ஸ்லோகங்களை இப்பொழுது பார்ப்போம். அரிஷ்டம் தத் பிரபங்கம் ச ஸ்ருதம் த்வத்தோ மயா முனே கஸ்மாத் பாவாத் ஃபலம் கிம் கிம் விசாரியமிதி மே வத. தேகம் ரூபம் ச ஞானம் ச வர்ணம் சைவ பலாபலம் சுகம் துக்கம் ஸ்வபாவாஞ்ச லக்னபாவான் நிரீக்ஷயேத் என்பதாக பராசரர் மைத்ரேயருக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். முதலாவதாக அரிஷ்டம் என்றால் தீமைகள், கண்டங்கள், இதையெல்லாம் சென்ற 2 அத்தியாயங்களில் பராசரர் பேசியிருந்தார். எனவே அதை பற்றி தத் பிரபங்கம், பிரபங்கம் என்ற சொல்லுக்கு அவை அழிந்து நிற்கின்ற தன்மை, எனவே அரிஷ்டபங்கம் என்பதை பற்றியும் பராசரர் சொன்னார். ஸ்ருதம் த்வத்தோ, நீங்கள் சொல்ல நான் கேட்டேன், மயா முனே, நான், மயா என்றால் நான், முனே முடிவரே. எனவே மைத்ரேயர் சொல்கிறார், அரிஷ்டம் அது அழிந்து நிற்கின்ற தன்மைகள், இதையெல்லாம் நீங்கள் சொல்ல நான் கேட்டேன். கஸ்மாத் பாவாத் ஃபலம் கிம் கிம், பாவக பலன்கள் எவை எவை என்று என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். கிம் கிம் என்றால் என்ன என்ன, எவை எவை என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே விசாரியம் விளக்கமாக, இதி மே வத, எனக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள். எனவே நீங்கள் எல்லாம் அரிஷ்டத்தை பற்றி எல்லாம் பேசிவிட்டீர்கள், இப்பொழுது பாவத்தின் பலன்களை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்து இந்த 2வது ஸ்லோகத்தில் பராசரர் லக்ன பாவகம் என்பதன் ஆதிபத்தியங்கள் அல்லது அதன் தன்மைகள் என்பது என்ன என்ன என்பதை சொல்கிறார். தேகம் என்றால் உடல், ரூபம் என்றால் ஒருவருடைய தோற்றம், ச மற்றும் ஞானம் அறிவு மற்றும் வர்ணம் தோலின் நிறம் என்பதாக இதை ச ஏவ, முதலில் இதன் விளக்கங்களை பார்ப்போம், இந்த சொல்லின் பொருளை பார்ப்போம், அதன் பிறகு இந்த விளக்கத்துக்குள் செல்வோம். ச ஏவ இவை மற்றும் பலாபலம் என்பதாக எழுதியிருக்கிறது, அதை நாம் பல அபலம் என்பதாக பிரித்துக் கொள்ளலாம். பல என்றால் ஒருவருடைய பலம், அபலம் என்றால் நாம் தமிழில் எதிர் சொல்லாக பயன்படுத்தும் போது சுத்தம் அசுத்தம் என்று சொல்வது போல பலம் அபலம், பலம் பலவீனம், பலம் இல்லாத தன்மை, சுகம் துக்கம், இன்பம் துன்பம், ஸ்வபாவாஞ்ச என்றால் தன்மைகள், லக்னபாவான் லக்ன பாவகத்தில் இருந்து நிரீக்ஷையை ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இதன் முழுமையான பொருள் என்றால், பராசரரே, நீங்கள் பிறந்த நேரத்தில் உள்ள கண்டங்கள் இவற்றையெல்லாம் பற்றி சொல்லிவிட்டீர்கள், இப்பொழுது பாவக பலன்கள் என்ன என்ன என்பதை விளக்கமாக சொல்லுங்கள். அதற்கு பராசரர் சொல்கிறார், லக்ன பாவத்தை பற்றி ஒருவருடைய உடல், அதனுடைய வெளிப்புற தோற்றம், அவருடைய அறிவுத்திறன், தோலின் நிறம், அவருடைய பலம் மற்றும் பலவீனம், சுகம் மற்றும் துக்கம், இன்பம் மற்றும் துன்பம், இவற்றையெல்லாம் நீங்கள் லக்ன பாவத்திலிருந்து ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்பதாக பராசரர் இந்த லக்ன பாவத்தை பற்றி சொல்கிறார். இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவெனில், பொதுவாக நாம் லக்ன பாவகத்தை ஒருவருடைய ஆத்மா என்பதாக சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் பராசரர் லக்னத்தை ஒருவருடைய உடலின் தன்மை என்பதை முதலில் வேறுபடுத்தி காட்டுகிறார். எனவே லக்னம் என்பது ஆன்மாவை பற்றி பேசுவதில்லை, லக்னம் என்பது ஒருவருடைய உடல் என்பதை பற்றி சொல்லி, பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒருவருடைய இந்த உலகத்தில் அவர் வாழ்கின்ற தன்மை. எனவே இந்த உடல் என்பது முக்கியமானது. எனவே லக்னம் என்பது ஒருவருடைய உடலை பற்றி முழுமையாக பேசுகிறது என்பது இந்த 2வது ஸ்லோகத்திலிருந்து நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது. எனவே ஒருவருடைய உடல் அமைந்திருக்கின்ற தன்மை,
அவருடைய தோற்றம், ரூபம் என்பதாக சொல்கிறது. ரூபம் என்பது நாம் ஒருவரை பார்த்த உடனே கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்தும் ரூபம் என்பதாக சொல்லப்படும். ஒருவரை நாம் நேரடியாக பார்க்கிறோம் என்றால் அவரை பற்றிய என்னெல்லாம் நமக்கு வெளியில் தெரிகிறது என்பது அவருடைய வெளிப்புற தோற்றம் என்பது லக்னம் சொல்கிறது. அதே போல அவருடைய அறிவுத்திறன், அவருடைய இன்டெலிஜென்ஸ் என்பதும் லக்னம் சொல்கிறது. எனவே இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய ஞானம், அறிவு என்பதும் லக்னம் சொல்கிறது. இதில் இந்த தோலின் நிறம் என்று சொல்லப்படுகின்ற வர்ணம் என்பதாக எழுதியிருக்கிறது. இது ஒருவருடைய தோலின் நிறம், அது ஒரு கருப்பாக இருப்பாரா சிவப்பாக இருப்பாரா என்பதாக அந்த தோலின் நிறம் என்பதாக இதை நாம் இங்கு புரிந்து கொள்கிறோம். இப்படிதான் மொழிபெயர்த்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனக்கு அந்த மொழிபெயர்ப்பு சரியாக தோன்றவில்லை. எனவே தான் அதை தோலின் நிறம் என்று கொடுத்துவிட்டு வர்ணம் என்பது கூட இந்த வர்ணாசிரம குழு என்று சொல்லப்படுகின்ற அறிவை தேடுகின்ற குழு, அல்லது போர் செய்கின்ற குழு, தொழில் செய்கின்ற குழு, அல்லது மற்றவருக்கு உதவி செய்து பணி செய்கின்ற குழு என்ற விதமாக 4 விதமான குழு என்பதை பற்றி பேசியிருந்தோம். இது ஜாதி என்பது இல்லை, இது ஒருவருக்கு உள்ளார்ந்து செயல்படுகின்ற அவருடைய தன்மை என்பது எந்த விதமாக இருக்கும் என்பதை பற்றி பேசுகின்ற இந்த வர்ணாசிரம தொழிற்குழு என்பதை பற்றி இந்த லக்னம் என்பது சொல்லலாம் என்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இதை வெளிப்புற தோற்றம் அல்லது தோலின் நிறம் என்பதாக மற்றவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஏனெனில் இப்பொழுது ஐரோப்பாவில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய தோலின் நிறம் என்பது கிட்டத்தட்ட ஒரே அளவாகத்தான் இருக்கும். அதே போல சைனாவில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றாலும் அது போன்ற ஒரு தோலின் நிறமாகத்தான் இருக்கும். எனவே இது தோலின் நிறம் என்பதை பற்றி இந்த வர்ணம் என்று சொல்லவில்லை. ஒருவருக்கு உள்ளார்ந்து இருக்கின்ற அவருடைய தன்மை, அந்த தொழிற்தன்மை என்பது எந்த விதமாக இருக்கும் என்பது பற்றி இது சொல்கிறது என்பது என்னுடைய புரிதல். உங்களுக்கு எது சரியாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அதைத் தொடர்ந்து பலம் மற்றும் பலவீனம் என்பது இரண்டுமே சொல்கிறார். எனவே லக்னம் என்பது சிறப்பாக அமைந்தால் ஒருவருக்கு இந்த ஆத்ம பலம் என்று சொல்லப்படுகின்ற உள்ளார்ந்த பலம் என்பது மிகுதியாக இருக்கும். லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு பலவீனம் அல்லது பலம் குறைவு என்பதும் இருக்கும். அதே போல ஒருவர் எவ்வளவு வாழ்வில் இன்பமாக அல்லது துன்பமாக இருப்பார், அவருடைய வாழ்வு என்பது இன்பம் சார்ந்து இருக்குமா அல்லது துன்பங்கள் சூழ்ந்து இருக்குமா என்பது போன்ற தன்மையையும் நாம் லக்னத்தை வைத்து ஆராய்ந்து கொள்ளலாம். எனவே இதையெல்லாமே நாம் இந்த லக்ன பாவகம் என்பதை வைத்து லக்னத்தில் இருக்கின்ற கிரகங்கள், லக்னத்தின் அதிபதி, லக்னத்தை பார்க்கின்ற கிரகங்கள், லக்னத்துக்கு இருக்கின்றார்களா போன்றவற்றை எல்லாம் வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதாக பராசரர் இந்த லக்ன பாவகம் என்பதை பற்றி பேசுகிறார். இதைத் தொடர்ந்து இதன் அடுத்த அத்தியாயம் என்பது இந்த லக்ன பாவகத்தை முழுமையாக விரிவாக பேச இருக்கிறது. வாருங்கள், அடுத்து 2ஆம் பாவகம் பற்றி பராசரர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். ஸ்லோகம் 3 பார்ப்போம். தன தானியம் குடும்பாங்ஷ்ச மிருத்யு ஜாலம் அமித்ரகம் தாது ரத்னாதிகம் சர்வம் தனஸ்தானான் நிரீக்ஷயேத். தனதானியம், செல்வம், தனம் என்பது செல்வம் என்பதை சொல்லும், பணம். தானியம் என்பது விவசாய உற்பத்தி என்பதாக பொதுவாக புரிந்து கொள்ளலாம். பயிர்கள் அல்லது உணவு போன்றவற்றை எல்லாம் இந்த 2ஆம் பாவகம் குறிக்கிறது. குடும்பாங்ஷ, குடும்ப என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள், அங்ஷ என்பதால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த 2ஆம் பாவகம் என்பது சொல்கிறது. மிருத்யு, எனவே ஒருவருடைய இறப்பு. எனவே இன்று பலரும் பேசுகின்ற சர லக்னங்களுக்கு 2, 7 என்பது மாரகஸ்தானம், ஸ்திர லக்னங்களுக்கு 3, 9, உபய லக்னத்திற்கு 7, 11 என்பதையெல்லாம் பராசரர் சொல்லவில்லை. பராசரர் 2 மற்றும் 7ஆம் பாவகங்களை அனைத்து லக்னங்களுக்கும் மாரக பாவகங்கள் என்பதாக சொல்கிறார். எனவே 2ஆம் பாவகம் என்பது ஒருவருடைய இறப்பை பற்றி பேசுகின்ற ஒரு முக்கியமான பாவகம். அடுத்ததாக ஜாலம், ஜால் என்று ஹிந்தியில் ஒரு சொல்லும் இருக்கிறது.
இந்த ஜாலம் என்ற சொல்லுக்கு சூழ்ச்சி, சதிவலைகள் என்பதையும் இந்த 2ஆம் பாவகம் சொல்லும். இது பொதுவாக நாம் இந்த தமிழ்நாட்டில் யாருக்கேனும் இது போன்ற சூழ்ச்சி, சதிவலை என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் நேரடியாக 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம் என்பதை எல்லாம் தேடுகிறோம். ஆனால் பராசரர் 2ஆம் பாவகத்திற்கு ஜாலம் என்று அந்த சூழ்ச்சி, சதிவலை போன்றவற்றை எல்லாம் சொல்கிறார். அதனை அடுத்த சொல் மிகவும் இன்றியமையாதது அமித்ரகம் என்பதாக பராசரர் சொல்கிறார். இந்த மித்ர என்றால் நட்பு, அமித்ர என்றால் எதிரி அல்லது எதிர்ப்பு என்பதாக சொல்லலாம். எனவே ஒருவருக்கு வருகின்ற அந்த சூழ்ச்சி மற்றும் எதிர்ப்பு அல்லது எதிரிகள் போன்றவற்றையும் இந்த 2ஆம் பாவகத்திலிருந்து அறிய வேண்டும் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே மிருத்யு, ஜாலம், அமித்ரகம் என்று இந்த 3மே 2ஆம் பாவகத்திலிருந்து நாம் உணர வேண்டும். தாது, தாது என்ற சொல்லுக்கு உலோகம் என்று பொருள். எனவே தான் இப்பொழுது இரும்பு தாது என்பதாக தமிழில் சொல்கிறோம். அதாவது நாம் இந்த இரும்பு உருவாக்க தேவையான அந்த கனிமத்தை தாது என்பதாக தமிழில் சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் உலோகம் என்பது பொதுவான பொருள். இதற்கு விலை உயர்ந்த உலோகம். எனவே அந்த காலத்தில் தங்கம், வெள்ளி போன்றவற்றையெல்லாம் விலை உயர்ந்ததாக கருதப்பட்டது. எனவே அதையெல்லாம் தாது என்பதாக சொல்லலாம். ரத்ன ஆதிக்கம், ரத்னம் போன்றவற்றையெல்லாம். எனவே எதெல்லாம் நாம் விலை உயர்ந்த பொருட்களாக கருதுகின்றோமோ அதை எல்லாமே நாம் இந்த 2ஆம் பாவகத்திலிருந்து அறியலாம். சர்வம் அனைத்தையும் தனஸ்தானான், தனபாவகத்தால் நிரீட்சையே ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்பதாக பராசரர் இந்த 2ஆம் பாவகத்தின் தன்மைகளை பற்றி இந்த இடத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகங்களில் இதுவரை உள்ள எந்த ஒரு மொழிபெயர்ப்பிலும் இல்லாத ஒரு பொருளை நான் இங்கே சொல்ல போகிறேன். இந்த இடத்தில் பராசரர் சொல்கின்ற இந்த சொற்களை நாம் கூர்ந்து கவனிப்போம். இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் முடியும் பொழுது இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தனஸ்தானான் நிரீட்சையேத் என்பதாக எழுதியிருக்கிறார். சென்ற ஸ்லோகத்தில் பார்க்கும் பொழுது லக்னபாவான் நிரீட்சையேத் என்பதாக எழுதியிருக்கிறார். இதை நாம் நேரடியாக பொருள் கொண்டால் லக்னபாவகத்திலிருந்து அறிந்து கொள்ளுங்கள், தனபாவகத்திலிருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக இது நேரடியாக பொருள். ஆனால் இதை சமஸ்கிருத இலக்கணத்தை சற்றே உற்று நோக்கும் பொழுது இந்த இடத்தில் பராசரர் பன்மையை பயன்படுத்துகிறார். அதாவது தனஸ்தானான் என்ற அந்த ஸ்தானான் என்ற சொல் ஒரு பன்மையை குறிக்கின்ற சொல். அதாவது தனபாவகங்களில் இருந்து ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்பதாகத்தான் இதை மொழிபெயர்க்க வேண்டும். இதை தனபாவகத்தில் இருந்து ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அவர் எழுதவில்லை. தனபாவகங்களில் இருந்து ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்பதாக பன்மையை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால் இது வர்க்க சக்கரங்களிலும் இதே போன்றே ஆராய்ந்து கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது நவாம்சத்தின் 2ஆம் பாவகமும் இதே பொருளில் பயன்படுத்தலாம். அதே போல திரேகானத்தின் 2ஆம் பாவகமும் இதே தன்மையை பயன்படுத்தலாம் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இது பன்மையில் எழுதப்பட்டுள்ளது, ஒருமையில் எழுதப்படவில்லை. எனவே இது ஒரு மிகவும் முக்கியமான புரிதல். எனவே இந்த பன்மையை பற்றி நான் பல்வேறு இடங்களில் ஆராய்ந்து பார்த்தேன். யாரேனும் எழுதியிருக்கிறார்களா என்பதையும் தேடி பார்த்தேன். யாரும் இந்த சமஸ்கிருத சொல் என்பது பன்மையை குறிக்கிறது என்பதை பற்றி எழுதவில்லை. எனவே இந்த பராசரர் மிகவும் தெளிவாக இந்த இலக்கணத்தை சற்றே உற்று நோக்கும் பொழுது ஒவ்வொரு பாவக விளக்கத்திலும் பன்மையிலேயே எழுதியிருக்கிறார். இதை நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்லோகம் முடிகின்ற இந்த தன்மையை சற்றே நீங்கள் உற்று நோக்கினால் தொடர்ந்து இது பன்மையிலேயே எழுதப்பட்டு வருவதை பார்க்க முடியும். தனஸ்தானான், லக்னபாவான் என்பதாக இந்த சொற்களின் பொருள் என்பது இருக்கிறது. எனவே இது வர்க்க சக்கரங்களிலும் இதே பொருளை நாம் பயன்படுத்த முடியும் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். எனவே பலரும் வர்க்க சக்கரத்தில் கிரகங்கள் இருக்கின்ற ராசி மட்டுமே முக்கியம், மற்ற எதுவும் தேவையில்லை என்பது போன்று பேசி வருவதை நாம் தொடர்ந்து கேட்க முடிகிறது. ஆனால் பராசரர் இந்த இடத்தில் மிகவும் தெளிவாக வர்க்க சக்கரங்களிலும் இதை நாம் பார்க்கலாம் என்பதை மிகவும் தெளிவாகவே இந்த இடத்தில் சொல்கிறார். வாருங்கள் தொடர்வோம். ஸ்லோகம் 4. விக்ரமம் பிரத்ய பிராத்ராதி
சோபதேச பிரயாணகம் பித்ரோர்வை மரணம் விஞ்ஞாம் துஷ்சிக்யாச்ச நிரீக்ஷயேத். விக்ரமம் ஒருவருடைய ஆற்றல், அதனுடைய செயல்திறன் போன்றவற்றையெல்லாம் இந்த மூன்றாம் பாவகம் சொல்லும். பிரத்ய என்ற சொல்லுக்கு பணியாட்கள் என்பது பொருள். எனவே நாம் பொதுவாக இன்று 6ஆம் பாவத்தை ஒருவரிடம் பணிபுரிகின்ற, அடிமை வேலை செய்கின்ற அல்லது பணியாட்கள் போன்றவற்றையெல்லாம் நாம் 6ஆம் பாவகத்தில் சொல்கிறோம். ஆனால் பராசரர் இந்த இடத்தில் மிகவும் தெளிவாக 3ஆம் பாவகத்தில் இருந்து பணியாட்களை பார்க்க வேண்டும் என்பதை சொல்கிறார். அதாவது வேலை செய்பவர்களை 3ஆம் பாவத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்பதை சொல்கிறார், 6ஆம் பாவத்தில் இருந்து இல்லை. தொடர்ந்து பிராத்ர ஆதி, பிராத்ர என்ற சொல்லுக்கு உடன் பிறந்தவர்கள் என்பது பொருள். எனவே இது நாம் பொதுவாக சொல்வது சகோதர ஸ்தானம் என்பதாக சொல்வோம். எனவே அதை பராசரர் சொல்கிறார். ச உபதேச, இந்த சோபதேச என்பதாக எழுதியிருக்கிறது, அதை ச உபதேச என்பதாக பிரித்தால் ஒருவருக்கு கிடைக்கின்ற மந்திர உபதேசம் போன்றவற்றையும் ஞான வழி மேற்கொள்ளுதல் போன்றவற்றையும். எனவே இது 9ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவகம் என்பதால் ஒருவருக்கு, எனவே 9ஆம் பாவகம் என்பது ஒருவருடைய ஞானம், 7ஆம் பாவகம் என்பது அந்த ஞானம் வருகின்ற வழி என்பதால் மந்திர உபதேசம் என்பதை இந்த 3ஆம் பாவத்திலிருந்து சொல்லலாம். எனவே ஒவ்வொரு பாவத்தின் 7ஆம் பாவகமும் அதற்கான திறப்பு என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே ஞானம் வருகின்ற வழி என்ற விதமாக 9க்கு 7 என்பதால் 3ஆம் பாவகம் என்பது மந்திர உபதேசம் போன்றவற்றையும் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பிரயாணகம் என்றால் பயணங்கள், ஒருவர் மேற்கொள்கின்ற பயணங்கள். இது உல்லாச பயணமாகவும் இருக்கலாம் அல்லது ஆன்மீக பயணமாகவும் இருக்கலாம். பொதுவாக பயணங்கள் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பித்ரோர் வை மரணம், பித்ர என்ற சொல்லுக்கு அப்பா என்பது பொருள். எனவே அப்பாவின் இறப்பு. எனவே இது 9க்கு 7ஆம் பாவகம் என்பதால் இது அப்பாவின் இறப்பு என்பதையும், விஞ்ஞாம் இது போன்ற செய்திகளை, துஷ்சிக்யாச்ச இந்த 3ஆம் பாவகங்களில் இருந்து, இதுவும் பன்மையாகத்தான் இருக்கிறது, நிரீக்ஷையே அறிந்து கொள்ளுங்கள். எனவே ஒரு ஜாதகத்தின் 3ஆம் பாவத்திலிருந்து அவருடைய ஆற்றல், அவர் பணிபுரிகின்ற பணியாட்களின் தன்மை, அவருடைய உடன் பிறந்தவர்கள் பற்றிய செய்திகள் மற்றும் அவருக்கு கிடைக்கின்ற உபதேசங்கள், பயணங்கள் போன்றவற்றையும், அப்பாவின் மரணத்தை பற்றியும் நாம் இந்த 3ஆம் பாவத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் என்பதாக இந்த இடத்தில் பராசரர் சொல்கிறார். நான் இந்த காலச்சக்கர தசை பற்றிய விளக்கத்தில் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய இறப்பு பற்றி விளக்கும் பொழுது அவர் அவருடைய பணியாட்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்பொழுது இந்த 3ஆம் பாவகத்தை அடிப்படையாக வைத்து நான் அதை விளக்கியிருப்பேன். எனவே இந்த 3ஆம் பாவகம் என்பது பணியாட்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு பாவகமாகும். பராசரர் 6ஆம் பாவத்திற்கு இது போன்று சொல்லவில்லை என்பதை இங்கு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகிறேன். ஸ்லோகம் 5. வாகனான்யத பந்தும்ச்ச மாத்ரு சௌக்கிய ஆதிகான்யபி நிதி க்ஷேத்ரம் கிருஹம் சாபி சதுர்த்தாத் பரிசிந்தயேத். வாகன அந்யத, வாகன என்றால் வாகனங்கள் என்று தமிழில் சொல்கிறோம். எனவே நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல உதவுகின்ற, அந்த காலத்தில் குதிரை, மாட்டு வண்டி போன்றவை, இப்பொழுது கார் அல்லது விமானம் போன்றவை எல்லாமே இதில் வரும். வாகனங்கள் முதலானவற்றையும், பந்தும்ஷ, பந்து என்பதற்கு உறவினர்கள் என்பது பொதுவான பொருள். எனவே இந்த இடத்தில் சற்றே குடும்ப உறுப்பினர்கள் தவிர மற்றவர்கள், தூரத்து உறவினர்கள் என்பதாகவும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். மாத்ரு என்றால் அம்மா, சௌக்கிய ஆதிகான் அம்மாவின் மகிழ்ச்சி, நலம், இன்பம் போன்றவற்றையும். எனவே மாத்ரு சௌக்கியா என்பதாக சொல்கிறார். எனவே அம்மாவின் நலம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே அம்மாவை பற்றி இதுவும் நாம் பொதுவாக பயன்படுத்துகின்ற ஒன்றுதான். நிதி, நிதி என்ற சொல்லுக்கு புதையல் என்பது பொருள், அல்லது பெருஞ்செல்வம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். 2ஆம் இடம் என்பதை தனம் என்பதாக சொல்கிறார். இந்த இடத்தில் நிதி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். எனவே 1 என்பது தனம் என்பது
கையில் புழங்குகின்ற பணம். நிதி என்பது இருக்கின்ற பெரிய செல்வம். க்ஷேத்திரம் என்ற சொல்லுக்கு இடம் என்பது பொருள். எனவே இது நிலம், நிலபலன்கள், வயல் போன்றவற்றை எல்லாம் இந்த இடத்தில் கொள்ளலாம். எனவே இந்த 4ஆம் பாவகம் என்பது பெருஞ்செல்வம் மற்றும் அசையா சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் என்பதாக இவற்றையெல்லாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளலாம். கிரகம், அதுவும் வீடு. எனவே 4ஆம் பாவகம் என்பது வீடு போன்றவற்றையும். சதுர்த்தாத், 4ஆம் பாவகங்களிலிருந்து பரிச்சிந்தையை அறிந்து கொள்ளவும். எனவே ஒருவருடைய வாகனங்கள், உறவினர்கள், அம்மாவின் மகிழ்ச்சி அல்லது அம்மாவை பற்றி, அதே போல புதையல், நிலபலன்கள், வீடு போன்றவற்றையெல்லாம் நீங்கள் இந்த 4ஆம் பாவத்திலிருந்து ஆராய்ந்து கொள்ளுங்கள். இது பெரும்பாலும் நாம் இன்று பயன்படுத்துகின்ற அதே ஆதிபத்தியங்கள் தான். இதையெல்லாம் நாம் இந்த 4ஆம் பாவகங்களில் இருந்து அறிந்து கொள்ளலாம் என்பதாக பராசரர் சொல்கிறார். தொடர்ந்து ஸ்லோகம் 6 யந்திர மந்த்ரௌ ததா வித்யாம் புத்தேஷ்சைவ பிரபந்தகம் புத்திர ராஜ்யப பிராம்ஷாதீன் பஷ்யேத் புத்ராலயாத் புதக என்பதாக அந்த ஸ்லோகம் சொல்கிறது. யந்திர மந்த்ரௌ ததா என்றால் யந்திர மற்றும் மந்திர என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். யந்திர என்ற சொல்லுக்கு பொதுவான பொருள் இயந்திரங்கள் என்பதான பொருள். ஆனால் இந்த இடத்தில் அதை ஒருவர் பயன்படுத்துகின்ற பூஜைக்கான எந்திரம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். மந்திர என்பது மந்திரம் என்பதை நேரடியாகவே பொருள் கொள்ளலாம். எனவே 3ஆம் பாவகத்துக்கு பராசரர் உபதேசம் என்பதாக சொல்லியிருந்தார். எனவே ஒருவருடைய குருவிலிருந்து பெறுகின்ற உபதேசம் என்பது 3ஆம் பாவகம் சொல்லும். அந்த உபதேசத்தை ஒருவர் பயன்படுத்துகின்ற, அந்த உபதேசத்தின் ஆற்றலை கொண்டு வருகின்ற பாவகம் என்பதால் 3க்கு 3ஆம் பாவகமான 5ஆம் பாவகத்தை ஒருவர் அந்த உபதேசத்தை பயன்படுத்துகிறார் என்ற விதமாக பொருள் கொண்டு மந்திரத்தை சொல்கின்ற முறை, எப்படி அதை தொடர்ந்து அந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறார், அந்த மந்திர உச்சாரணம் போன்றவற்றை எல்லாம் செய்கிறார் என்பதை அந்த 5ஆம் பாவத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதே போல அவர் பூஜைக்காக பயன்படுத்துகின்ற யந்திரம். எனவே இந்த யந்திரம், தந்திரம், மந்திரம் என்று 3 பற்றி சொல்வார்கள். இந்த இடத்தில் தந்திரம் என்பதை பற்றி அவர் பேசவில்லை. ஆனால் யந்திரம், மந்திரம் என்ற 2ஐயும் இந்த இடத்தில் 5ஆம் பாவத்திலிருந்து அறியலாம் என்பதாக பராசரர் இந்த இடத்தில் சொல்கிறார். வித்யாம் என்ற சொல்லுக்கு கல்வி. எனவே ஒருவர்களுடைய கல்வியை பற்றி அறிவதற்கு 5ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். பொதுவாக இன்று நாம் 4ஆம் பாவகத்தை கல்விக்காக பயன்படுத்துகிறோம். கல்வி என்பதை பார்ப்பதற்காக 4ஆம் பாவத்தை சென்று பார்க்க வேண்டும் என்பதாக சொல்கிறோம். ஆனால் பராசரர் இந்த இடத்தில் 5ஆம் பாவகத்தை கல்விக்காக பார்க்க சொல்கிறார். புத்தேஷ்சைவ, ஒருவருடைய அறிவு, இன்டெலிஜென்ஸ். எனவே லக்னம் என்பது இன்டெலிஜென்ஸ் என்பதை சொல்லியிருந்தார். எனவே 5ஆம் பாவகம் என்பதும் ஒருவருடைய அறிவு என்பது எப்படி வெளிப்படும் என்பதை இந்த இடத்தில் இருந்து புரிந்து கொள்ளலாம். பிரபந்தகம் என்பதாக சொல்கிறார். இதை பொதுவாக இதன் பொருள் பிணைப்பு அல்லது கட்டு என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதை நாம் கடமை என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய கடமை என்பது எப்படி இருக்கிறது, ஆனால் இதிலிருந்து ஒருவருடைய கட்டு என்பது எப்படி இருக்கிறது என்பதையும் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 5, 9 என்பதை 5ஆம் பாவகம் என்பது ஒருவருக்கு அர்கலா என்பதை தரும். 9ஆம் பாவகம் அந்த அர்கலாவை எதிர் அர்கலாவாக, விரோத அர்கலாவாக வரும். எனவே ஒருவர் 5ஆம் பாவகத்தில் கட்டுண்டு இருப்பார். இந்த அர்கலா என்பதை ஒரு போல்ட் என்பதாக நாம் புரிந்து கொண்டால், இந்த 5ஆம் பாவகம் என்பது ஒருவருக்கு கட்டு என்பதை தருகிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளலாம். எனவே இதிலிருந்து வெளியில் செல்வது என்பது மிகவும் கடினமானது. எனவேதான் ஒருவருடைய 5ஆம் பாவகம் குழந்தைகளை சொல்லும். எனவே குழந்தைகளின் மீது ஒருவர் கட்டுண்டு இருப்பார். எனவே அந்த குழந்தைகளை எளிதாக தாண்டி செல்ல முடியாது, அந்த உறவிலிருந்து எளிதாக செல்ல முடியாது என்ற விதமாக இந்த 5ஆம் பாவகம் என்பது ஒருவருக்கு இருக்கின்ற கட்டு என்பதையும் சொல்கிறது. புத்திர, குழந்தைகள். ராஜ்யபம், ராஜ்ய என்பது அரச பதவி என்பதாக, இந்த ப என்பது அந்த அரச பதவி என்பதை சொல்கிறது. ராஜ்யபம் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஒருவருக்கு இருக்கின்ற அதிகாரம்
என்பதும் இந்த 5ஆம் பாவத்திலிருந்து அறியப்படலாம். எனவேதான் பராசரர் 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அரச பதவி தரும் அல்லது ஒரு அதிகார பதவியை தரும் என்று சொல்கிறார். ஜெய்மினி மகரிஷி ஆத்மகாரகனும் புத்திரகாரகனும் 5ஆம் பாவத்தை சொல்கின்ற அந்த புத்திரகாரகனும் சேர்ந்திருப்பது ஒரு ராஜயோகம் என்பதாக சொல்கிறார். எனவே 5ஆம் பாவகம் 5ஆம் பாவாதிபதி என்பது ஒருவருக்கு கிடைக்கின்ற அரச பதவி அல்லது அதிகார பதவி போன்றவற்றையும் அறிந்து கொள்வதற்கு உதவும். எனவேதான் இந்த 5ஆம் பாவம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போல அது அந்த பதவியிலிருந்து வீழ்கின்ற தன்மை, பிரம்ச ஆதீன், ராஜ்ய பிரம்ச, ராஜ்யபம், ராஜ்ய பிரம்ச, பதவியில் இருத்தல், பதவியிலிருந்து வீழ்தல் போன்றவற்றையும் இந்த 5ஆம் பாவத்திலிருந்து அறியலாம். பதவி மட்டுமில்லை, அந்த பதவி போவதும் 5ஆம் பாவத்திலிருந்தே பார்க்கப்பட வேண்டும். பஷ்யேத் கண்டுணர்கிறார்கள். புத்திர ஆலய ஆத், புத்திர என்பது குழந்தை, ஆலய என்பது இடம். எனவே குழந்தையை சொல்கின்ற 5ஆம் பாவத்தில் இருந்து புதக அறிவார்ந்த ஞானிகள் கண்டுணர்கிறார்கள் என்பதாக பராசரர் இந்த 5ஆம் பாவகம் பற்றிய விளக்கத்தை சொல்கிறார். தொடர்ந்து ஸ்லோகம் 7 பார்ப்போம். மாதுலாந்தக சங்கானாம் சத்ருன்ச்சைவ விரணாதிகான் ச பத்னி மாதரம் சாப்பி ஷஷ்டபாவான் நிரீட்சையே. இந்த மாதுல என்ற சொல்லுக்கு தாய் மாமன் என்பது பொருள். எனவேதான் இது அம்மாவை சொல்கின்ற பாவமான 4ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவகம் என்பது 6ஆம் பாவகமாக வரும் என்பதால் இந்த 6ஆம் பாவகம் என்பது தாய் மாமன் மாதுல என்பதை சொல்கிறது. அந்தக சங்கானாம், அந்தக என்ற சொல்லுக்கு நம்மை கொல்ல வருகின்ற யமன் என்பதை பொருள். அந்தக சங்க என்ற சொல்லுக்கு உயிர் அச்சம், உயிரை பற்றிய பயம் என்பதை சொல்கிறது. ஆனாம் என்பது போன்றவற்றையும். எனவே இந்த அந்தக சங்கானாம் என்பதை நாம் நம்முடைய உயிர் பற்றிய பயத்தையும் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்தை மொழிபெயர்த்தவர்கள் பலரும் செய்திருக்கின்ற தவறு, என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தவறு. இந்த மாதுல சங்கானாம் என்பதை மாதுல அந்தக சங்கானாம் என்ற இந்த சொல்லை ஒன்றாக புரிந்து கொண்டு இது தாய் மாமனின் உயிருக்கு ஆபத்து என்பதை பார்ப்பதற்கு 6ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும் என்பதாக இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது தாய் மாமனின் உயிருக்கு ஆபத்து என்பதை இந்த பாவம் சொல்ல முடியாது. ஏனெனில் இந்த பாவகம் தான் தாய் மாமனை பற்றி சொல்கிறது. எனவே 4ஆம் பாவகம் என்பது அம்மாவை குறிக்கும், 4க்கு 3 என்பது 6ஆம் பாவகமாகும். எனவே 6ஆம் பாவகம் என்பது தாய் மாமனை குறிக்கிறது. அந்த பாவகம் எப்படி தாய் மாமனின் உயிருக்கு ஆபத்து என்பதை சொல்லும். எனவே இந்த மாதுலாந்தக சங்கானாம் என்பதை ஒரு சேர புரிந்து கொண்டு இதை தாய் மாமனின் உயிருக்கு ஆபத்து என்பதாக, இதை ஆங்கிலத்தில் உள்ள நூல்களை படித்தால் புரியும், அதை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தவறான புரிதல் என்று கருதுகிறேன். எனவே மாதுல என்பது ஒரு பொருள் தாய் மாமன், அந்தக சங்கானாம் உயிர் அச்சம் என்பது 2வது பொருள் என்பது நாம் இதை 2ஆக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சத்ருன்ச்ச ஏவ, சத்ரு எதிரி, ச ஏவ போன்றவர்களையும். எனவே இந்த 2ஆம் பாவகம் என்பதும் எதிரி என்று சொல்கிறார். அந்த 2க்கு கோண பாவகமான 6ஆம் பாவகத்தையும் எதிரி என்றே சொல்கிறார். எனவே இதிலிருந்து நாம் இந்த 2க்கும் 6க்குமான தொடர்பை புரிந்து கொள்ள முடியும். விரண ஆதிகான், விரண என்ற சொல்லுக்கு புண்கள், காயம், வெட்டு, தீக்காயம் என்பதையெல்லாம் விரண என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே ஒருவருக்கு கத்தி அல்லது அரிவாள் போன்றவற்றால் ஏற்படுகின்ற புண்கள், வெட்டு அல்லது தீயால் படுகின்ற காயம் என்று அனைத்துமே விரண என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஆதிகான் என்ற சொல் வருவதால் போன்றவற்றையும், எனவே இது போன்று உடலில் ஏற்படுகின்ற காயங்கள் போன்றவற்றையும். ச பத்னி மாதரம், ச பத்னி என்பதற்கு கூடுதல் மனைவி என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே அப்பாவின் மற்ற மனைவிகள், அவர்கள் இந்த குழந்தைக்கு சித்தி என்ற வகையாக வரும் என்பதால் ச பத்னி மாதரம் என்றால் அப்பாவின் 2வது மனைவிகள், சிற்றன்னைகள்
போன்றவற்றையும் சாபி தெளிவாக ஷஷ்டபாவான் 6ஆம் பாவத்தில் இருந்து நிரீட்சையே அறிந்து கொள்ளுங்கள். எனவே ஜாதகத்தின் 6ஆம் பாவத்தில் இருந்து ஒருவருடைய தாய்மாமனை பற்றியும் ஒருவருடைய உயிருக்கு ஏற்படுகின்ற அச்சம் போன்றவற்றையும் எதிரிகளையும் புண்கள் போன்றவற்றையும் அப்பாவின் மனைவிகளை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதாக இந்த இடத்தில் பராசரர் சொல்கிறார். இதில் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றன. முதலாவதாக இந்த இடத்தில் அப்பாவின் மற்ற மனைவிகள் என்பதாக சொல்கிறார். எனவே இது அப்பாவிற்கான 2வது திருமணம் என்பதாக கூட இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து ஒருவருக்கு 2ஆம் திருமணத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் ஆராய முடியும். எனவே இப்பொழுது நாம் 9ஆம் பாவகத்தை அப்பா என்று கொண்டால் இது 10ஆம் பாவகமாக வரும். எனவே இது 10ஆம் பாவகம் என்பது 2ஆம் பாவகமாக வரும். எனவே 9க்கு 4ஆம் பாவகம் அப்பாவின் மனைவி என்று எடுத்துக்கொண்டால் அது 8ஆம் பாவகமாக வரும். எனவே இது அவ்வளவு சிறப்பான ஒரு புரிதலை தராது. நீங்கள் அடுத்த பதிவில் நாம் பார்க்கும் பொழுது பராசரர் அப்பா என்ற உயிர்காரகத்திற்கு 10ஆம் பாவகத்தை சொல்வார். எனவே இப்பொழுது 10க்கு 7ஆக 4ஆம் பாவகம் வரும். அந்த 4ற்கு 3ஆம் பாவகம் 10லிருந்து 9ஆம் பாவகம் என்பது 6ஆம் பாவகமாக வரும். எனவே 2வது திருமணம் என்பது லக்னத்திலிருந்து 9ஆம் பாவகத்தை பார்க்கும் பொழுது இது நவாம்சத்திலும் பொருந்தும். நவாம்சத்திலும் லக்னத்திலிருந்து 9ஆம் பாவகம் 2வது திருமணத்தை காட்டும் என்பதையும் நாம் இந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல பராசரர் பல்வேறு காரணிகளை சொன்னவர். வேலையாட்கள் என்பதை இந்த 6ஆம் பாவத்திற்கு சொல்லவில்லை என்பதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எனவே வேலையாட்கள் என்பது 3ஆம் பாவத்திலிருந்து அறியப்பட வேண்டும் என்பதும் நாம் இந்த இடத்தில் கவனித்துக் கொள்வது நல்லது. இந்த 7 ஸ்லோகங்களுடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். எனவே இந்த பதிவில் நாம் முதல் 6 பாவகங்களுக்கான ஆதிபத்தியங்கள் பற்றிய ஒரு குறுகிய விளக்கத்தை இந்த இடத்தில் பார்த்திருக்கிறோம். இதன் அடுத்த பதிவில் மீதமுள்ள 6 பாவகங்களுக்கான ஆதிபத்தியங்களை நாம் பார்க்கலாம். எனவே இந்த 6 ஸ்லோகங்கள் மற்றும் ஒரு முன்னுரை ஸ்லோகம் முதல் ஸ்லோகம். எனவே ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒரு ஸ்லோகத்தில் பராசரர் பல்வேறு குறுகிய விளக்கங்களை பாவகங்களுக்கான விளக்கங்களை நமக்கு தந்திருக்கிறார். இவற்றை நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம். இதில் உள்ள அந்த மொழிபெயர்ப்பு பிழைகளை நான் பலமுறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த மாத்துலாந்தக சங்கானாம் என்ற அந்த சொல், அதே போல இந்த யந்திர மந்திரம் என்பது 5ஆம் பாவகம், மந்திர உபதேசம் என்பது 3ஆம் பாவகம், இதுபோல நமக்கு தெரியாத ஒரு சில அல்லது நாம் சற்றே மாறுபட்டு புரிந்திருக்கின்ற ஒரு சில கருத்துக்கள் இந்த இடத்தில் பராசரர் வேறு விதமாக சொல்கிறார் என்பதையும் நாம் சற்றே கூர்ந்து கவனித்துவது நல்லது. அதே போல பராசரர் இந்த ஸ்லோகங்கள் அனைத்தும் பன்மையில் எழுதியிருக்கிறார். பாவான் நிரீட்சையேத் என்பதாக எழுதியிருப்பதால் இவையெல்லாம் பன்மைகள். எனவே இவை வர்க்க சக்கரங்களிலும் அதே போல பல்வேறு எனவே இப்பொழுது தனபாவான் என்பது லக்னத்திலிருந்து மட்டும் வராது. சந்திரனுக்கு 2ஆம் பாவகம் என்பதும் தனபாவம் என்பதாக சொல்லப்படும். அதே போல இப்பொழுது ஆத்மகாரனுக்கு 2ஆம் பாவகம் என்பதும் தனபாவகம் என்பதாக வரும். எனவே பல்வேறு லக்னங்களிலிருந்து 2ஆம் பாவகம் என்றும் புரிந்து கொள்ளலாம், அல்லது பல்வேறு வர்க்க சக்கரங்களிலும் இது 2ஆம் பாவகம் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் இது பன்மையில் சொல்லப்பட்டுள்ளது என்பதையும் நாம் கூர்ந்து கவனிப்பது நல்லது. எனவே இந்த ஸ்லோகங்களை நாம் சற்றே கூர்ந்து கவனித்து தொடர்ந்து நாம் இந்த பராசரர் சொல்கின்ற கருத்துக்களை தேடுவோம். நீங்கள் அனைவரும் என்னுடன் இணைந்து இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.